உடல் அசதி இது வந்து ஒரு காமனஸ்ட் கம்ப்ளைண்ட் பிள்ளைங்கள்ட்ட. அந்த மாதிரி அதிகமாக இந்த சிம்டம்ஸோட உடல் அசதி இருந்தாலும் கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். இதை பார்க்காம விட்டுட்டா, இந்த மாதிரி சிம்டம்ஸை வந்து தெரியாமல் விட்டுட்டா என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, சுகர் ரொம்ப அதிகமாகும் போது குழந்தைங்களில் வந்து நிறைய பேருக்கு வந்து மயக்கம் ஏற்படலாம். டயாபெட்டிக் கீட்டோசிடோசிஸ்ன்னு சொல்லுவோம். உடலில் இருக்க ஆசிட் பேஸ் தன்மை மாறுறதுனால பேஷண்ட் ரொம்ப சிக்காயிடுவாங்க. வயிறு வலி ஏற்படும், ஜுரம் மாதிரி இருக்கும், இன்ஃபெக்ஷன் வரலாம், மயக்கம் வரலாம், ஐசியூவில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு கூட சிக்காயிடுவாங்க குழந்தைங்க. பல தடவை வந்து பல டைம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து வைரல் மெனிஞ்சைட்டிஸ் இருக்கா, மூளை பாதிப்பு இருக்கா, வயிறில் எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கா, இப்படி தான் நம்ம முதல்ல பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படி செக் பண்ண ஆரம்பிச்சு தான் அந்த சுகர் இருக்குதுன்றதே கண்டுபிடிக்கிறாங்க பல தடவையில். ஸோ இந்த டைப் 1 குழந்தைங்களில் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்து பிள்ளைகளுக்கு ஏர்லியாகவே இந்த டைமில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை இக்னோர் பண்ணாமல் இந்த மாதிரி கீட்டோசிடோசிஸோ டயாபெட்டிக்கோமோ போகிறதுக்கு முன்னாடியே குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறது தான் பெஸ்ட்டு வே. ஆனால் வந்து இவங்க யூஸ்வலாக டைப் 1 டயாபெட்டிஸில் சிம்டம்ஸ் இருக்கும், கண்டுபிடிக்கிற மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்போ இருக்க அவேர்னஸ் இருக்க காலங்களில். அடுத்து டைப் 2வில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, 60-70% மக்களுக்கு சிம்டமே இருக்கிறது இல்லைங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சிம்டமுமே இருக்காது. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 60-70%. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், 30 வயசு கிராஸ் பண்ணிட்டீங்களா வருஷம் ஒரு முறையாவது சுகர் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்றத சொல்கிறோம். அப்படி இவங்களுக்கு சிம்டம் இருந்தால் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது? லைட் ஹெடட்னஸ், தலைவலி, உடல் அசதி, நான் சொன்ன மாதிரி இந்த பாலியூரியா, பாலிஃபேஜியா, பாலிடிப்சியா, அதாவது உணவு அதிகமாக பசிக்கிறது, நாக்கு வறட்சி ஏற்பட்டு தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கிறது, அதுக்கப்புறம் அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறது, உடல் எடை குறையிறது, இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கலாம். இந்த சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருந்தால் தான் சர்க்கரைன்ற தப்பான அபிப்பிராயத்துக்கு வரக்கூடாது. பாதி பேருக்கு இந்த சிம்டம்ஸ் எதுவுமே இருக்கிறது இல்லை நம்ம டயாபெட்டிஸ் கண்டுபிடிக்கும் போது.